ரீசெண்டாக பாரிசாலன் மற்றும் பொலிடாக்ஸ் விக்னேஷ் ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு டிபேட் நடந்துச்சு. அந்த டிபேட் வந்து முருகன் முப்பாட்டனா அல்லது முருகன் வந்து உண்மையிலேயே கடவுளா, இப்படி ரொம்ப காரசாரமான ஒரு விவாதம் தான். ஆனா அந்த விவாதத்தினுடைய மையப்புள்ளியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுதான் ஆரியர் வருகை. அறிவியல் ரீதியாக ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து ஆரிய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? இல்ல. என்ன நடந்தது அந்த விவாதத்தில், எதுதான் உண்மை, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோல பேசலாம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. அறிவியல் ரீதியாக ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து ஆரிய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? இல்ல. உங்களுக்கு உடன்பாடு இல்ல. அப்ப அறிவியலே நீங்க புறக்கணிக்கிறீங்க? இல்ல நிறைய ஆய்வாளர்கள் அதை மறுக்கிறாங்க. நிறைய ஆய்வாளர்கள் இதை மறுக்கிறாங்க தானே. அப்படின்னா நம்மளுடைய வாதத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் மறுக்கிறாங்கல்ல. எந்த அறிவியல் சான்று சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன் இல்லைங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் சான்று எடுத்து காட்டுறேன். ஆசிரியர் சொல்லுங்க. சொல்றேன் இருங்க. இதை மறுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அதுக்கு ஏதாவது ஆட்கள் மறுக்கிறாங்களா அப்படின்னு அங்க ஒரு முக்கியமான நபர்கிட்ட கேட்கிறாரு. யாரா அந்த முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா அப்படியே பேன் பண்ணி காட்ட சொல்றாரு நம்ம பாரி. திருவருட்பா எத்தனை இது வால்யூம்ஸ் இருக்கு? எங்க இந்த ஹெல்ப் ரிசர்ச் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். என்னங்க அந்த கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுங்களேன். ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு உட்கார்ந்திருக்காருங்க இவரு. நான் உட்காரும் போது பாரி கிட்ட சொல்லிட்டு தான் எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டு காட்டு திருப்பி அப்படியே காட்டு. சும்மா வந்துட்டு நீங்க சைடுல ஒருத்தர் ரெஃபரன்ஸ்க்கு உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காரு. ரெஃபரன்ஸ் வேண்டாங்க, அவர் ரெஃபரன்ஸ் வேண்டாம், நானே சொல்றேன். பார்த்தா நம்ம என்ன அண்ணா உனக்கு எப்படி இருக்கீங்க? அப்படி திருப்பினாங்க பாருங்க. லைட்டு திருப்பாத, லைட்டு திருப்பாத, லைட்டு திருப்பாத. எப்படி பவ்யமாக அழகாக குழந்தை போல சிரிக்கிறாரு பாருங்க. இவரை போய் தப்பா பேசுறாரு பாரி. ஏன் பாரு எப்படி பேசுறீங்க? ஆய்வாளர்கள் அதை மறுக்கிறாங்க. அது நீங்க மறுத்துட்டு போங்க. அறிவியல் ரீதியா நீங்க எப்படி அதை மறுப்பீங்க? அறிவியல் ரீதியா நீங்க மறுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஜெனடிக் ஆரியர்களோட ஜெனடிக்ஸ் சொல்லுங்க. அதான் ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கக்கூடிய தோற்றம்னா என்ன? வெளிரிய தோட்கள். வெளிரிய தோல். ஆமா. வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க தோற்றம் எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்ற கேள்வி ஏன் வந்தது? அநேகமாக இது ஒரு ரெட் ஏரிங்காக இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கக்கூடிய தோற்றம்னா என்ன? வெளிரிய தோட்கள். வெளிரிய தோல். ஆமா. வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? நான் நினைச்ச மாதிரி நம்ம விக்னேஷ் விரிச்ச வலையில தானா வந்து நின்னுட்டாரு நம்ம பாரி. வெளிரிய தோல் உடையவர்கள் அப்படின்ட்டார். வெளிரிய தோல் இருந்தவங்களா ஆரியராப்பா அப்படின்ட்டாரு. வெளிரிய தோல். ஆமா. வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? பறவைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரெக்க இருக்குங்க. ரெக்க வச்சதெல்லாம் பறவையாப்பா. ரெக்க வச்சதெல்லாம் பறவையா அப்படின்றாரு. வெளிரிய தோல். ஆமா. வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? சரி, பெண்கள்னு சொல்றீங்க. பெண்கள்னா உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பெருசா முடி வச்சிருப்பாங்கப்பா. பெருசா முடி வச்சிருந்தா பெண்கள் அம்பா. அந்த மாதிரி இருக்கு இந்த வாதம். இந்த வாதம் வந்து தேவையில்லாதது. போட்டாரு பாரி, நேரா வந்து விழுந்துட்டாரு இந்த ட்ராப்ல. இப்படிப்பட்ட டிஸ்கஷனே தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆய்வு உலகம் இந்த ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்டினுடைய SLC24A5 அப்படின்ற ஒரு லைட் ஸ்கின் டோன் இருக்கக்கூடிய ஜீன் வேரியன்ட் இருக்கிறதாக சொல்றாங்க. இந்த SLC24A5 அப்படிங்கிறது ஆரியர் வருகைக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்ட் இந்தியாவுக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடியே வேற சில பாப்புலேஷன் மூலமா உள்ள வந்துடுச்சு. அதனால அவங்களால தான் இவங்க எல்லாம் வெள்ளையானாங்க அப்படின்றது கிடையாது. ஆனா இந்த SLC24A5 அப்படிங்கிறது பெரும்பான்மையாக ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்ட் கிட்ட இருந்தது அப்படின்றது தான் ஆய்வு உலகம் சொல்லுது. ஸோ பாரி சொல்ல வர்றது அதை தான் சொல்ல வராப்புல. உடனே வந்து வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் ஆரியரம்பா அப்படின்னா பேசுங்க. இந்த SLC24A5 பத்தி பேசுங்க. ஏன் பேச மறுக்கிறீர்கள் பொலிடாக்ஸ் விக்னேஷ்? அது சரி, நமக்கு என்ன பேச சொன்னாங்களா, அது பேசிட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் புரியுமா என்னத்துக்கு? எல்லா விதமான ஜெனடிக் பூல்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கலப்பும் இருக்கதான் செய்யும். தமிழர்கள் வந்து வெளியில வந்தவங்க பொண்ணை கொடுத்து பிறந்தவன் தான் வெள்ளையாருப்பான்னு சொல்ல வரீங்க நீங்க? ஆமாங்க, எல்லா பக்கமும் கலப்பு ஏற்பட்டுருக்குல்ல. சொல்லுங்க பாரி. இல்லைங்க, கலப்பு ஏற்பட்டு இதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஆரிய கலப்புனால பிறந்தவன் வெள்ளையா இருப்பான், கரெக்டா? முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெனடிக்ஸ் அப்படின்றது நிறைய இனங்கள் கலந்து உருவான ஒரு இனக்கலப்பு தான். ஆனா ஒரு காலம் வரைக்கும் ரொம்ப ரிகரஸா மக்கள் வந்து தனக்குள்ளார கலந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா அது ஒரு காலகட்டத்தில் நின்று போயிடுச்சு. கிபி 100 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா
ரொம்ப ஸ்ட்ரிக்டான எண்டோகமி ஃபாலோ செய்யப்பட்டது. அதாவது சாதி ரீதியான அகமண முறை, அதனால் ஏற்படுத்தப்பட்ட எண்டோகமியினால ரொம்ப தீவிரமான கலப்பு ஏற்பட்டு இருந்தது பாருங்க. அது திடீர்னு தடப்பட்டு போச்சு. இதுதான் ஆய்வு உலகம் கண்டுபிடிச்சது. இதை பற்றிய தரவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2009 நேச்சர் அப்படின்ற சயின்டிபிக் ஜர்னல்ல ரீகன்ஸ்ட்ரக்டிங் இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்ற தலைப்புல ஒரு ரிசர்ச் பேப்பர் ANI ASI அப்படின்ற மாதிரியான மாடலை உருவாக்குறாங்க. ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன், ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன். ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் எப்படி உருவாயிருக்காங்க, அவங்களுடைய ஜெனட்டிக் கலப்பு எப்படி இருந்திருக்கு, ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனுடைய ஜெனட்டிக் கலப்பு எப்படி இருக்குது, இப்படி பல விவரங்கள் அதுல கிடைக்குது. சரி, இப்போ பாரி சொல்றதை நான் ஏற்கணும்னா அதுக்கு சான்று இல்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கலந்ததுக்கு சான்று இல்ல. நான் சொல்ற ஆனா ஏன் இலக்கியத்துல இல்ல, இலக்கியத்துல இல்ல, ஜெனடிக்கல் எவிடன்ஸ் பேசிட்டு இருக்கேன் நானு. ஜெனடிக்கல் சரி, ஜெனடிக்கல் எவிடன்ஸ் எடுத்துக்காம நீ பதிட்டு என்ன சொல்றீங்க? அதாவது அறிவியல் சான்றுகளை நம்ம அடுக்கும் பொழுது நீங்க வந்துட்டு இலக்கிய சான்றுகளுக்கு வருவீங்க. எந்த அறிவியல் சான்று சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்லங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் சான்று எடுத்து காட்டுறேன். ஆசிரியர் சொல்லுங்க. சொல்றேன் இருங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு பொலிடாக்ஸ் விக்னேஷ் கேட்கறது ரொம்ப நியாயமான விஷயம். இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாரி சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா எந்த ஆதாரமும் கொடுத்த மாதிரி தெரியல. சோ அதனால பாரி சொன்னதுல உண்மை இருக்கு அப்படின்னு நாம எப்படி நம்புறது? ட்ரஸ்ட் மீ ப்ரோ அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா? 2019 உலகத்தின் பிரசித்தி பெற்ற ரினவுண்ட் சயின்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லப்படுகிற செல் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல இந்த ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது ஹரப்பன் சைட்டான ராக்கி காரி அப்படின்ற ஒரு இடம் ஹரியானாவில் இருக்கு. அங்க 2500 BCE வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய எலும்பு கூட ஆய்வு செய்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய ஜீனில் ஸ்டெபிபாஸ்டரலிஸ்டினுடைய DNA 0%. ஸோ அந்த பெண்ணினுடைய காலகட்டத்துக்கு அடுத்ததாக தான் ஆரியனுடைய வருகையே வருது அப்படின்னு ஆய்வுலகம் கருதுது. நான் அதான் சொல்றேன் இல்லைங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் எடுத்து காட்டுறேன். ஆசிரியர் சொல்லுங்க. சொல்றேன் இருங்க. இதை மறுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. இதை மறுக்கணும் அப்படின்னா இதை மறுக்கிற அளவுக்கு ஹெவியான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கணும். அதை மறுக்கிற ஆய்வாளர்கள் இருக்காங்க தானே அப்படின்னு விக்னேஷ் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எந்த ஆய்வாளர் மறுக்கிறாங்க? நான் சொல்லக்கூடிய இந்த ஆய்வுகளை மறுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் யாராவது இருக்காங்களா? நான் சொல்ற ஆய்வுகள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க பாரிசாலன் சொல்றதை நம்ப வேணாம். அவருக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. அதாவது தமிழ் தேசிய அஜெண்டா. அதுக்கு என்ன தேவையோ அதுதான் பேசுவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பொலிடாக்ஸ் விக்னேஷ் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒரு ரைட் விங் ஹிந்து ப்ரொபகண்டா அஜெண்டாவோட இயங்கக்கூடியவர். அவரும் இப்படிதான் பேசுவாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி பேசக்கூடிய நபர். சொல்ல போனா DMK திராவிட இயக்கங்கள் என்ன பேசுமோ அதுதான் பேசுவேன். அதனால நாங்க 3 பேர் சொல்றதையும் நீங்க நம்ப வேணாம். உண்மையிலேயே இந்த ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது, இந்த ஆய்வு கட்டுரைகள் என்ன சொல்லுது, இந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் பீர் ரிவ்யூட் பண்ணப்பட்டிருக்குதா, உண்மைதானா, இதை மறுக்கிற ஆய்வுகள் தரவுகளோடு இதை மறுத்திருக்காங்களா, ஆய்வு உலகம் எதை நம்புது, இப்படி பல விஷயங்களை இன்டர்நெட் போன் எதுக்கு வச்சுக்கிறீங்க தேடி பாருங்க. பாரியை நான் சப்போர்ட் பண்றேன். அவர் பேசின எல்லா விஷயத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. பட் இந்த ஆரியன் மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக அவர் சொன்னாரு. இப்ப ஆய்வறிக்கைகள் வந்து ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்றீங்களோ, அந்த ஆய்வறிக்கைகளை மறுக்கக்கூடிய மிகப்பெரிய இந்திய தலைவர்களான அம்பேத்கர் உட்பட நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க. அம்பேத்கர் ஜெனட்டிக்ஸ் வச்சு அவர் எதிர்க்கல. அம்பேத்கர் வந்து ஜெனட்டிக்ஸ் வச்சு அதை எதிர்க்கல. நான் பேசுறது ஜெனட்டிக் எவிடன்ஸ். Dr. B.R. Ambedkar strongly rejected the Aryan invasion theory. நான் திரும்ப சொல்றேன், ஆரியன் மைக்ரேஷன், இட் இஸ் நாட் ஆரியன் இன்வேஷன். ஆரியன் இன்வேஷன் அப்படின்றது யூரோப்பியன் ஸ்காலர் சிலர் வந்து அந்த காலத்துல வெள்ளை தோலுடைய ஆரிய மக்கள் குதிரையோடு 2 சக்கரம் பொருந்திய ரதங்களில் வந்து அங்க இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களின் மீது போர் தொடுத்து அவர்களை தோற்கடித்தார்கள், கொன்றொழித்தார்கள். அப்படிதான் வந்து ஆரியர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டுக்கு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா பாரி சொல்றது ஆரியன் இன்வேஷன் கிடையாது, அது ஆரியன் மைக்ரேஷன். பெட்டானல்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்வழி மரபணு ஆய்வுகள் பண்ணும்பொழுது அது உறுதியாக்கவும் பட்டிருக்கிறது. பல நிறுவனங்களால் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம இங்க பதிவு பண்றோம். 2017 BMC எவல்யூஷனரி பயாலஜில ஒரு ஆய்வு கட்டுரை வெளிவருது. அந்த ஆய்வு கட்டுரை இதுதான். இந்த ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய் குரோமோசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் லீனியேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது XY அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செக்ஸ் குரோமோசோம். அதாவது ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு செக்ஸ் குரோமோசோம். இப்போ இந்த ஒய் குரோமோசோம் அப்படின்றது தான் வந்து
ஆண் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது. அப்போ பெண்களுக்கு XX, ஆண்களுக்கு XYன்னு இருக்கு. அப்போ ஒரு ஆணுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஆண் குழந்தைக்கு தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு தந்தை கிட்ட இருந்து ஒரு Y குரோமோசோம் போய் சேருது. ஸோ இந்த Y குரோமோசோமை மட்டுமே ட்ரேஸ் பண்ணோம்னா அது ஒரு ட்ரீ மாதிரி. இப்போ எனக்கு Y குரோமோசோம் எங்க இருந்து கிடைச்சிருக்கும், எங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். இப்போ என்கிட்ட இருந்து Y குரோமோசோம் வேற எங்கேயோ போகணும்னா யாருக்கு போகணும்? எனக்கு இன்னொரு மகன் பிறந்தா போகும். எனக்கு இன்னொரு மகன் இல்லை, ஒரு மகள் தான் இருக்கா அப்படின்னா இந்த Y குரோமோசோம் தடைப்பட்டு போயிடும். இதே பெண்களுடைய பூர்வீகம் அதை பற்றிய டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறது மைட்டோகாண்ட்ரியல் DNA அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியல் DNA அப்படிங்கிறது பெண் வழியாக இன்னொரு பெண்ணுக்கு தான் போகும். அதாவது ஒரு பாட்டி அந்த பாட்டி கிட்ட இருந்து தன்னுடைய மகளுக்கு போகுது, அந்த மகள் மூலமா அந்த பாட்டியினுடைய பேத்திக்கு போகுது. இப்படி பெண் வழியாகத்தான் வந்து அந்த லீனியேஜ் வந்து ட்ராக் பண்ணப்படும். ஸோ இப்படி வச்சு ஹேப்ளோ குரூப்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரீ, ஓகே இது இதன் வழியாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஹேப்ளோ குரூப்ஸை வச்சு இந்த ஆய்வுல சில முடிவுகளுக்கு வராங்க. அப்படி ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்ட் இந்தியாவுக்குள்ளார வந்தாங்கன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா? அப்படி வந்தவங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு வந்த ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்ட் பெரும்பான்மையாக ஆண்களாக தான் இங்க வந்தாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்டினுடைய டிஎன்ஏவை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய Y குரோமோசோம் தந்தை வழியாக அவங்க வந்திருக்கிற விஷயம் வந்து மேப் பண்ண முடியுது. ஆனா அதே பெண்கள் கிட்ட பாக்குறப்போ மோஸ்ட்லி அவங்களுடைய பூர்வீகம் வந்து இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அவர்களோடு ஒத்து போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வெளியில இருந்து வந்த ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்ட் அப்படின்றவங்க ஆண்களாக தான் வந்தாங்க. அவங்க இங்க இருக்கிற பெண்களோடு இணைய சேர்ந்தார்கள். இப்படிதான் ஜெனட்டிக்கல் மிக்சர் உருவாயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. புராண கருத்துக்கள் சொல்லுது. சமஸ்கிருத புராணம். அதான் அதுல வந்து ஒரு நிமிஷம் பாரு. இருங்க வீவர்ஸுமே நான் சொல்லிக்க விரும்புறது, நான் சொன்ன இந்த 6 முகம் 12 தோள் ஈரார் செவின்ற முருகன் வந்து தமிழ் இலக்கியம் எனக்கு ரெஃபர் பண்ண முருகன், சரியா? அதனால தான் தமிழ் இலக்கியத்தின் அடிப்படையில் முருகன் இப்படி தான் அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன், ஓகேவா? அட் த சேம் டைம் ஒருவேளை தமிழ் இலக்கியம் வந்து மாற்றி இல்லைப்பா அவர் முப்பாட்டன் தான் அவர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மன்னர் சொல்லியிருந்தா 100% இன்னைக்குனா பாரிசாலன் பக்கத்தில் நின்று பண்ணுறது மாற்றுக்கிறது. ஆனால் என் தமிழ் இலக்கியம் எனக்கு இப்படி தான் சொல்லுது. நீங்கள் குறுக்க வந்து 3 சமஸ்கிருத இலக்கியங்களை கொண்டு வந்தீங்க. நான் 100% நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அதனால மூலச்சான்றுகளை வந்து எவனோ ஒரு பகுத்து ஆராய முடியாதோ அதுக்குள்ள நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. ஒன்று, அதாவது பாரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, உங்களுக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தமிழ் தெரியும். சங்க காலத்துல எழுதப்பட்ட தமிழ், அதுக்கு முன்னாடி பிராமியில எழுதப்பட்ட தமிழ், ரெஃப்யூட்டியாக இருந்திருக்கும்ல அந்த காலத்துல பேசப்பட்ட தமிழ் எல்லாமே நமக்கு தெரியும். அதனால சமஸ்கிருதம் மட்டும் நமக்கு தெரியாது. சமஸ்கிருதம் படித்த ஆய்வாளர்கள் அவன் வெளிநாட்டுக்காரன், அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவன் பேசிப்பான். இது ஒரு உருட்டு. ஏன்? அதாவது தமிழ்ல இருக்கிற இலக்கியங்களை எடுத்துக்கிறீங்க, இதை தான் நான் வந்து எவிடன்ஸா எடுத்துப்பேன், வேற சில விஷயங்கள் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன? பழங்கள்ல நிறைய பழம் பூத்து கொழுங்கிருக்கும், அதுல எந்த பழம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துக்கணும். ஏன் 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 ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை ஏன் எடுத்துக்கூடாது? ஏன் ஜெனட்டிக்கல் எவிடன்ஸை ஏன் எடுத்துக்கூடாது? நீங்க இலக்கிய எவிடன்ஸ் தான் எடுத்துப்பீங்க, ஆனா அதுல கூட சமஸ்கிருத எவிடன்ஸை ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் ரிக்வேதத்தை ஏன் எடுத்துக்கூடாது? நான் கேட்கறேன், சும்மா ஏன் எடுத்துக்கூடாது? அங்க சமஸ்கிருத மகாபாரதத்தை பாலிடாக்ஸ் வந்து புறக்கணிக்கிறார், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறுன்னு ஒத்துக்கிறார். இது அவருடைய கருத்து. மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால அதை டிஃபெண்டும் பண்ண மாட்டேன், அதை நான் அலிகேட்டும் பண்ண மாட்டேன். சரி, லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸை ஏன் எடுத்துக்கூடாது? எப்படி லத்தீன் மொழி, ஹிட்டைட் மொழி, அப்புறம் சமஸ்கிருத மொழி, இதுங்களுக்கெல்லாம் எப்படி ஒற்றுமை இருந்தது? ஜீன் அப்படிங்கிறத ஒரு பெரிய எவிடன்ஸ். வி ஆர் த லிவிங் ப்ரூஃப். அதான் பாரிய சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து சாம்பிள் எடுத்துட்டு போனா, என்கிட்ட இருந்து சாம்பிள் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிடலாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்துக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பாரியே இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஈவன் தோ வி டிஃபர் இன் லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். சொல்ல போனா முழுமையாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் இந்த மாதிரி சிந்திக்கணும் இன்னும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் அவர் அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு தானே இருக்காரு அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. பொலிட்டாக்ஸ் நீங்களும் இப்படி சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான். தயவு செய்து மாறிடுங்க, நீங்க மாறணும், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்படி எல்லாருமே மாறணும், மாறிக்கிறது தானே வாழ்க்கை. சயின்ஸ் தான் ஃபியூச்சருங்க. இது தெரிஞ்சவங்க பொழைச்சிக்கிறான், தெரியாதவன் முட்டை சந்தில போய் முட்டிக்கிறான். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய ஃபேக் ஐடி சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா
டெஸ்கிரிப்ஷனில் பை மீ காஃபி லிங்க் இருக்கும். அதனுடைய QR கோட் இங்கே தரேன், UPI QR கோட் இங்கே தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.